இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த மட்டும் இப்போ வந்துகிட்டே இருந்தேன். அப்போ தான் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூரை இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். மற்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய மருத்துவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய சூழ்நிலை தமிழகத்திற்கு வந்திருக்கிறது. ஆக எல்லா விதத்திலும் ஒரு தோல்வி அடைந்த அரசாங்கம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எப்போ பார்த்தாலும் பாஜக உள்ளே வந்துடும், அதிமுக பாஜகவுக்கும் பிரச்சனை, இதை பேசிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர மக்கள் பிரச்சனையை எதிர்கொண்டு இருக்கிறார்கள். நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா மனதிற்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. ஒரு ஹாஸ்டலில் ஒரு 14 வயது மாணவனை உடையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நிர்வாணமாக கொடூரமாக தாக்குதல் நடந்தது. இரத்த கண்ணீர் வடிக்கும் அளவிற்கு அந்த விடுதியில் இந்த அநீதி நடந்திருக்கிறது. ஹாஸ்டலுக்கு மாத்திரம் சமூக நீதி ஹாஸ்டல்னு பெயர் வச்சுட்டா போதாது. இன்னைக்கு அதே மாதிரி தான் நேற்று 2 ஒப்பந்த தொழிலாளர்கள் கால்வாயை சரி செய்கிற நேரத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இன்னைக்கு அந்த கால்வாய்களை சுத்தம் செய்வதில், மேன்ஹோலை சுத்தம் செய்வதில் அதிகமாக இறப்பவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒரு திட்டம் கொண்டு வந்தார். 40 லட்சம் இதை போல தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் வேறு தொழில் செய்வதற்கு இது எல்லாத்துக்கும் எந்திரம்தான் பயன்படுத்தப்பட வேண்டும். இது கழிவு குழாய்களை தூர்வாருவதற்கு எந்திரம்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நான் துணைநிலை ஆளுநராக புதுச்சேரியில் இருக்கும்போது யார் இத்தகைய தொழிலில் ஈடுபடக்கூடாது, அவங்க இந்த விஷவாயு தாக்கி இறந்து விடுகிறார்கள் என்பதற்காக அதற்கு கருவிகள் கொடுத்தோம். ஆனால் இன்னைக்கும் பாதாள சாக்கடையை சரி செய்யும் பொழுது 2 பேர் இறந்திருக்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் என்ன சமூக நீதி பாதுகாக்கப்படுகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆக சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டிய விடுதிகளில் சமூக நீதி அதே மாதிரி இன்னைக்கு இன்னொன்று நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். செவிலியர்கள் அவங்க கரோனா நேரத்தில் வேலை செஞ்சவங்க, ஏற்கனவே வேலை செஞ்சவங்களோட இணையாக சம்பளம் கேட்டாங்க. அதற்கு எதிர்த்து அவர்களுக்கு கொடுக்க மனதில்லாமல் சமூக நீதியை பேசி கொண்டிருக்க தமிழக அரசாங்கம் உச்ச நீதிமன்றம் சென்றது. உச்ச நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தமிழக அரசிற்கு செலுத்தியிருக்கிறது. இலவசங்கள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு காசு இருக்குது, விளம்பரங்கள் செய்வதற்கு உங்களுக்கு காசு இருக்குது, ஆனால் கரோனா நேரத்தில் உயிரை காப்பாற்றிய செவிலியர்களுக்கு பணம் கொடுக்க உங்களுக்கு காசு இல்லையா என்று உச்ச நீதிமன்றம் குட்டு வைத்திருக்கிறது. யாரும் இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் பிஜேபி அதிமுக என்ன பண்ணுறாங்க, டெல்லிக்கு போகிறாங்களா, நேராக போகிறாங்களா, வேறு காரில் போகிறாங்களா, ஒரே காரில் போகிறாங்களா, இதுதான் இவங்க கவனமாக இருக்கே தவிர இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் அதே மாதிரி தான் சிலை வைக்கிறதுக்கு, இங்கே சிலை வைக்கக்கூடாதுன்னு உயர் நீதிமன்றம் சொன்ன உடனே கலைஞர் சிலைக்கு உடனே உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன கேட்டிருக்கிறது, மக்கள் வரி பணத்தில் உங்களுக்கு எதுக்கு சிலைன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக இன்னைக்கு யாருக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை, ஆனால் பேனா சிலை வைக்கிறதுக்கு காசு இருக்கு. சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை, ஆனால் சிலை வைப்பதற்கு காசு இருக்கிறது. சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை, ஆனால் வெளிநாடு போவதற்கு காசு இருக்கிறது. இது மிக கடுமையான எனது கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அதே மாதிரி தான் ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது உலகமே பாராட்டி கொண்டு இருக்கும் பொழுது முதலமைச்சர் சொல்றாரு 8 வருஷம் ஏன் செய்யல, 17 வகையான வரியை விதித்து கொண்டிருந்தார்கள் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த 17 வரியை இன்னைக்கு 2ஆக குறைச்சிருக்காங்கன்னா அதை பாராட்டாமல், இப்போ மக்களுக்கு எது நல்லது செஞ்சாலும் இவங்களுக்கு கவலை. ஐயோ மக்கள் நல்லது நடந்துருச்சுன்னா பிஜேபியை நோக்கி போயிட போகிறாங்களே, மோடி அவர்களை பாராட்டிட போயிடுறாங்களேன்னு உடனே அதுக்கு ஒரு அறிக்கை. அதனால மக்கள் சார்ந்து முதலமைச்சர் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.